உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, மிக முக்கியமான காரியத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். தயவுசெய்து தொடர்ந்து கேளுங்க. ஏன்னா இது எப்படி ஒரு கடனிலிருந்து வெளியே வருவதற்கு வேதத்தின் அடிப்படையிலிருந்து நான் அநேக செய்திகளை கொடுத்தேன். அதிலிருந்து சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். கடந்த தொடரில் கூட எப்படியாக ஒரு தீர்க்கதரிசி கடனோடு மறித்து போய்விட்டார், மனைவிக்கு அந்த கடனை குறித்து சொல்லலை. அது தீர்க்கதரிசனத்தில் போன பொழுது, எலிசாவின் இடத்துல போன பொழுது கடனில் வெளியே வருவதற்கு குடும்பமாக எப்படியாக நீங்கள் அதில் ஈடுபட்டு உழைத்து அந்த குடும்பத்தை கடனை வெளியே வருவது என்று ஆலோசனை கொடுத்தார். அதுக்கு முக்கியமாக பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் நீதிமொழிகள் 22வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை குறித்து பகிர்ந்து கொண்டேன். அதில் முக்கியமாக நீதிமொழிகள் 22வது அதிகாரம் வசனம் 24, 25 பார்க்கின்ற பொழுது முக்கியமாக உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாதவர்கள் பொருளாதாரத்தில் நன்றாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அது அதிகமாக கோவப்படுகிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களாலே என்ன செய்யணும்னாக்க நல்ல ஒரு பொருளாதார ஆசீர்வாதங்களையோ குடும்பத்தில் நல்ல சமாதான வாழ்க்கையை அவர்கள் பார்க்க முடியாது. அதனாலே அதிகமாக உணர்ச்சிகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கட்டுப்படுத்த தெரியவில்லை என்றால், ஏன்னா பொருளாதாரத்திலையும் நீங்கள் அதிகமாக ஊதாரியாக செலவழித்து விடுவீங்க எல்லா காரியங்களிலும். அதனாலே நீங்கள் மாமிச காரியங்களிலும் சரி, முக்கியமாக நீங்கள் என்னன்னாக்க பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். அதனால தான் வேதவசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 22வது அதிகாரம் வசனம் 26, 27 படியும் நீங்கள் ஜாமீன் வேறொருவுக்கு ஜாமீன் நீங்கள் போடக்கூடாது. புரியுங்களா? கடன் வாங்காமல் இன்னொருக்காக ஜாமீன் அந்த உலகத்தில் கேட்குறாங்க, சியூரிட்டி கேட்பாங்க. அப்படின்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க, நண்பர்களாக இருப்பாங்க, திடீர்னு மாறிடுவாங்க. அவங்க எங்கேயாவது ஓடி போயிட்டாங்க, நீங்கள் தான் பணத்தை கட்டணும். வேதவசனம் தெளிவாக சொல்கிறது, யாருக்கும் பொருளாதார பணக்காரியிலே கடன் காரியமோ எதுலேயும் ஜாமீன் போட்டு விடாதீங்க. உலகத்தில் அநேகர் அதில் மாட்டிக்கொள்கிறாங்க. மற்றும் நீதிமொழிகள் 22வது 29 எந்த வேலை நீங்கள் செய்தாலும் உண்மையோடும் முழு மனதோடு செஞ்சால் தான் நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சிறிய வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் உண்மையோடும் முழு மனதோடும் அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகளுக்கு நீதிமொழிகள் 22வது அதிகாரத்தை நன்றாக படித்து பொருளாதாரத்தில் எப்படியாக அவர்கள் கை கொள்ள வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து சொல்லுங்கள். முக்கியமாக இன்றைக்கு வருமானத்தை நீங்கள் எப்படி பெருக்குவது என்பதை குறித்து நான் உங்களோடு சொல்கிறேன். புரியுங்களா? இது ஒரு செழிப்பின் உபதேசம் அல்ல. வேத வசனத்தின்படி கடனிலிருந்து எப்படி வருவது, வெளியேறுவது, கடனில் விழுகாதபடி எப்படி தப்பிப்பது, பணத்தை எப்படி நீங்கள் சம்பாதிப்பது, பணத்தை எப்படி சேமிப்பது, பணத்தை எப்படியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது, பணத்தை கொண்டு உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் எப்படியாக செலவழிப்பது நல்ல காரியத்திற்கு என்பதை குறித்து சொல்கிறேன். முக்கியமாக இன்றைக்கு வருமானத்தை எப்படியாக பெருக்குவது என்றால் வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆதியிலே ஆதாம் படைத்த பொழுது நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஏன்னா உலகத்தில் மரத்தை வைத்தாலும் பெருகலைன்னா அதை வெட்டி போட்டுருவோம். மாடு வச்சாலும் ஆடை வச்சாலும் அது பெருக்கத்தை கொடுக்கலனாக்கா அதை நம்ம என்ன செஞ்சிருவோம், அதை நம்ம வளர்க்க மாட்டோம், அதை விற்றுருவோம், எதாவது பண்ணிடுவோம். அதனால உலகத்தில் பெருக்கத்தை கொடுக்காத எதையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதை நம்ம வைத்துக்கொள்ள மாட்டோம். ஆண்டவர் நீங்கள் பலுகி பெறுங்கள் என்று ஆதாம் ஏவாளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். புரியுங்களா? அப்போ நீங்கள் உங்களுடைய வருமானத்தை, உங்களுடைய பெருக்கத்தை நீங்கள் தான் நிர்ணயிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யோசிப்பதை அநேக காரியங்கள் யோசித்து கொண்டு இருப்பீங்க. யோசிப்பதை நல்ல காரியங்களை கூட அதெல்லாம் சிந்தித்து கொண்டு இருப்பீங்க. அந்த சிந்தனையை நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு உடனே செயலிலே தேவ சித்தத்தின்படியாக செயலில் நீங்கள் இறங்க வேண்டும். புரியுங்களா? சிந்தித்து கொண்டே இருந்து வாழ்க்கையை வீணாக்கி விடாதபடி செயல். புரியுங்களா? ஏன்னா நீங்கள் திட்டம் திட்டணும், அதை செயலில் நீங்கள் காண்பிக்க வேண்டியது அவசியம். புரியுங்களா? அதனால நீங்கள் முக்கியமாக எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சம்பளத்தை மட்டும் சார்ந்து இருக்கவே கூடாது. புரியுங்களா? ஒரு சம்பளத்தை மட்டும் நீங்கள் சார்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா மாத சம்பளத்தை வாங்குவோம், திடீரென்று ஒரு செலவு அதிகம் என்பது ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுவீங்க. அப்பொழுது பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் 2 இல்லை 3 காரியங்களிலிருந்து தொழில் வேலை பார்ப்பதிலிருந்து உங்களுக்கு சம்பளம் வரும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒன்றிலே வருமானம் வறண்டு போனால் இன்னொன்றிலிருந்து வருமானம் வரும். அதனால தான் பாருங்கள், நான் இதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நம்ம நான் பல காரியங்கள் நம்ம ஊழியத்தை செய்கிறேன், வேலை வேலை காரியங்கள்
இதெல்லாம் செய்கின்ற பொழுது எக்ஸ்ட்ராக சில 5 மணி நேரம் 6 மணி நேரம் பயணம் செய்கின்ற பொழுது அந்த அடிஷனல் வருமானம் நமக்கு வருகின்ற பொழுது அதை வைத்து நம்ம என்ன செய்யலாம், குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவாக நம்ம செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதனால் தான் தேவன் உண்டாக்கின ஏதேன் தோட்டத்துக்கு 4 ஆறுகளை கர்த்தர் வைத்தார். ஆதியாகமம் 2:10 பார்த்தோம்னாக்கா ஆண்டவர் இதுக்கு பைசோன், கீகோன், இதக்கேல், ஐபிராத் என்று 4 ஒரு ஏதேன் தோட்டத்துக்கு 4 நதிகளை ஆண்டவர் வைத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால நீதிமொழிகள் 28:8 பார்த்தீங்கன்னாக்கா அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குவனுக்காக அதை சேகரிக்கிறான். வருமானத்தை பெருக்குவது எப்படின்னாக்கா, நீங்கள் ஏன்னா 1, 2, 3 வேலைகள் மூலம் பெருக்கலாம். 2வது வட்டிக்கு விட்டு சேர்க்கக்கூடாது. அநியாயமாக ஏன்னா கலாச்சாரம் வித்தோ, ஏன்னா லாட்ரியோ, மற்றபடி ஏன்னா அரசியல் காரியங்களோ, மற்ற அநியாயமாக எப்படி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தாத, உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத, மற்றவருக்கு இடரை உண்டாக்காத காரியங்கள் மூலமாக நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா அது தரித்திரருக்காக நீங்கள் என்ன செய்கிற அவங்க பேர் இறங்குவதற்காக அவங்களுக்கு நீங்கள் சேகரித்து வைக்கிறீங்க. அதனால மிக மிக முக்கியம், பணத்தை பெருக்கிறேன்னு சொல்லிட்டு தவறான விதத்தில் ஷார்ட் பீரியட் குயிக் ஏர்னிங்கில் போயிடாதீங்க. ஷார்ட் பீரியட் குயிக் ஏர்னிங் அது கவலை உண்டாக்கும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 13:11 ஆலோசனையால் தேடின பொருள் குறைந்து போகும். அதாவது பார்த்தீங்கன்னா வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும். பார்த்தீங்கன்னா கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். பார்த்தீங்களா, வஞ்சனையாக நீங்கள் ஏன்னா எந்த பொருளாதாரத்தையும் சேர்க்கக்கூடாது. சேர்த்திங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னாக்கா அது குறைந்து போகும். நீங்கள் கை வேலைகள் நிமித்தமாய் உங்களுடைய முயற்சியில் செய்கிற அந்த காரியங்களில் நீங்கள் விருத்தியை அடைவீங்க. ஹல்லேலூயா. இப்போ இன்றைக்கு வருமானத்தை பெருக்கக்கூடிய காரியங்களிலே ஒரு வேலையை மட்டும் சார்ந்து இருக்காதீங்க. ஏன்னா வீட்டில் ஒரு வருமானத்தை மட்டும் சார்ந்து இருக்காதீங்க. ஏன்னா 2-3 வருமானத்தை கொடுக்கக்கூடிய வழிகளை தேடுங்கள். வட்டிக்கு விட்டு அநியாயமாய் பணத்தை சேர்க்காதீங்க. அது வேதனை நீங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கு இப்படி கூடுதல் வருமானத்துக்கு யோசனைகளை அடுத்த தொடரில் பகிர்ந்து கொள்கிறேன். ஆவலோடு காத்து கொண்டிருங்க. கவனிங்க. உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.